இங்க பாரு, நீ சாப்பிட்டாதான் மாமா உன்கிட்ட பேசுவேன். இங்க பாரு, நீ எவ்வளவுதான் ஐஸ் வச்சாலும் சரி, நீ இதை சாப்பிட்டாதான் மாமா உன்கிட்ட பேசுவேன். ஆஹா, பேச மாட்டேன். நீ சாப்பிட்டாதான் நான் பேசுவேன். இங்க பாரு, காலையில இருந்து நீ சாப்பிடல. என் ராஜா இல்ல, என் தங்க ராஜா இல்ல, நீ சாப்பிட்டு பாப்போ. நீ பேசுறதுலாம் அழகா தாண்டா இருக்கு, ஆனா நீ சாப்பிடணும். டேய் வேண்டா, நீ இப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன கவுத்துறத. நான் திரும்பி பார்க்க மாட்டேன், ஒழுங்கா சாப்பிடு. உங்க அப்பனுக்கு மேலதாண்டா நீ. வேற கொடுத்தா இது வேணும்னு, இப்ப இது வேண்டாம் வேற வேணும், அப்படிதானே? அப்படி சொல்ல மாட்டேன் மாமா, இனி சாப்பிடுறேன் மாமா. பாப்போம் எப்படிதான் இவங்க நீங்க உருட்டுறாங்கன்னு பார்க்க தானே போறேன். ராஜா சாப்பிடுடா. மாமா அதானே, யார்கிட்ட? இவங்கிட்ட சாப்பாடு விட்டுட்டீங்க போல. அவங்க என்ன கிண்டல் பண்ண போறாங்க, ஒழுங்கா சாப்பிடுறா. அதெல்லாம் ராஜா சாப்பிட்டுட்டா, இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது, அப்படிதானே ராஜா? அப்ப நான் சாப்பிடுறேன்டாமா. அடே நேரம் பத்து அடிக்க சாப்பிடணும். நான் சாப்பிட்டேன்ல மாமா. டேய் வேண்டாம், கப்பரு என்கிட்ட இந்த விளையாட்டுலாம் வச்சுக்கிறாத, ஒழுங்கா சாப்பிடு. இல்ல அவன் சாப்பிட்டுட்டான். அவன் சாப்பிட்டா நீங்க ஊட்டி விட்டுட்டீங்க, இத நான் நம்பணும். அது வந்து அவன் எப்படி சாப்பிட கடை முடிப்பான்னு எனக்கு தெரியும். நான் முதையே ஊட்டி விடுறேன்னு சொன்னேன், வீரப்பா அவனை தூக்கிட்டு வந்தீங்க. இந்த ஒரு வாய் கூட அவன் சாப்பிடல. எப்படியாவது ஊட்டிடலான்னு பார்த்தேன், அவன் சாப்பிடுவானா? இந்தாங்க நீங்களே ஊட்டி விட்டுருங்க. இதுக்குத்தான் நாங்க வேணுங்க, கொண்டாங்க. அடப்பாவி, இவ்வளவு நேரம் நான் சாப்பிடுன்னு சொன்னேன், சாப்பிட மாட்டேன்னு அவங்க வந்த உடனே சாப்பிடுதுன்னு சொல்ற. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, இவ்வளவு நாள் வந்ததுக்கு அப்புறம் உங்க முகத்துல நான் இப்பதான் சிரிப்ப பாக்குறேன். அப்படியா? இப்படி சிரிச்சுக்கிட்டே இருங்க, இதான் அழகா இருக்கு. பெண்களுக்கு அழகே அவங்க புன்னகை தான். அந்த புன்னகையை உங்ககிட்ட இருந்து யாரும் பறிக்க முடியாது. நீங்க தாராளமா சிரிங்க, மனம் விட்டு சிரிங்க. எதுக்கு சிரிக்கிறதுல மட்டும் கஞ்சித்தனம் பண்ணிக்கிட்டு, வாய் விட்டு சிரிங்க. சிரிங்க, காசா பணமா, உங்க வாயி உங்க புன்னகை, நீங்க வாய் விட்டு சிரிங்க. சரி, நீங்க நல்லா பேசுறீங்க. நீங்க பேசுறது மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஆறுதலுக்காக சொல்லல, உண்மை சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம பிறக்கும் போதும் எதுவும் கொண்டுட்டு வரல, போகும்போதும் எதுவும் கொண்டுட்டு போக போறதும் இல்ல. இந்த வாழ்க்கை மட்டும்தான் நமக்கு மிச்சம். அனுபவிக்கிறதே இந்த வாழ்க்கையில அனுபவிச்சு முடிச்சிடணும். நாளைக்கு நம்ம வாழ்க்கையில எதையுமே கடத்தக்கூடாது. நன்றே செய், அதை இன்றே செய். கவலை, துக்கம், ஏமாற்றம், துரோகம் இதை மட்டும் அன்னன்னைக்கு மறந்துடணும். சந்தோஷத்தை மட்டும் மறுநாளைக்கு கொண்டு போகணும். புன்னகை அது நம்முடைய சொத்து, அதை எப்பவும் நாம தான் பத்திரமா பாதுகாக்கணும். வாய் விட்டு சிரிங்க, கவலை எல்லாம் மறந்து போகும். நீங்க நல்லா பேசுறீங்க. உங்ககிட்ட பேசும்போதே நிஜமாவே மனசுக்கு ஆறுதலா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு துணை கூட இருந்தா வாழ்க்கையில கவலையே இருக்காதே நினைக்கிறேன். இருந்துட்டா போச்சுது, உங்களுக்கு துணையா தானே நான் இருக்கேன். காசா பணமா உங்க கூட நான் இருக்கேன். காசு பணமா இருந்தா கூட நான் உங்க கூட துணை இருப்பேன். இதுலதான் நம்ம சந்தோஷம் இருக்குன்னா, அது யார் எதிர்த்தாலும் அதை விட்டு கொடுக்காதீங்க, அதை செஞ்சு முடிங்க. சாப்பாட கொண்டாங்க, நான் ஒட்டி விடுறேன். நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. சரி, இதை ஒட்டி விட்டுருங்க என்ன? சரி சரி, எனக்கு முக்கியமா ஆபீஸ்ல வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். சரி.
ராஜா, இவ்ளோ நேரம் ரோஹித் மாமா தான் உன்னை தாங்க தாங்க தாங்கி நின்னாங்க. அப்பெல்லாம் சாப்பிட மாட்டேன்னுட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க கூட போறேன். ஏண்டா ரோஹித் மாமா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஏன்? மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாமாட்ட பாரு. மாமா மாமா. ஏய், அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் போயே. என்னாச்சு என்னாச்சு? ஏன் ராஜா அழுறான்? ராஜா ஒண்ணு இல்ல, சாப்பிடறதுக்கு மறுபடியும் வேலையை காட்டிட்டான். இந்தாங்க தூக்கிட்டு போங்க. அவனை அழ விட்டுறாதீங்க, என்னால தாங்கிக்க முடியாது. அவன் அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. சரி மாமா மாமா. வா வா, மாமா கிட்ட வந்துரு வா. உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன் வா. எப்படி தொத்திட்டு கிடக்காம பாரு. நீங்க டென்ஷன் எடுக்கண்டா, நான் உனக்கு ஏதாவது பார்த்து கொடுத்துக்கிறேன். சரி. இங்க பாரு மிஸ்டர் ஆனழகன், சாம்ராஜ்யத்தை அழிச்சு உன்னை நடுத்தருவுக்கு கொண்டுட்டு வரல. நான் தீபாவே இல்ல. நீ கஷ்டப்படுறத பார்த்து உன் ஆசை பொண்டாட்டி உன்னை உசுருக்கு காதலிச்சாலே உன் ஆசை பொண்டாட்டி அவள அணுவோ வேதனைப்பட வைக்கல. நான் தீபாவே இல்ல. ஆக்சுவலி அதுல நான் தான் இருக்கணும்ல. கொஞ்சம் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். இல்லனா இந்நேரத்துக்கு இந்த செல்வாக்கு தானே நான் பொண்டாட்டி இருந்திருப்பேன். இல்ல மாதிரி இல்ல, பொண்டாட்டி தானே. இது கல்யாணம் முடிஞ்சு கட்டி ஆகணும். அழகிக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஐயோ அவளால தாங்கிக்க முடியாது. அவ தாங்கிக்க மாட்டான். ஏன் அவ ஏன் கஷ்டப்படணும்? அழகி எந்த கஷ்டமும் படக்கூடாது. என்னங்க என்னங்க அம்மா, எங்க போனாங்க? என்னங்க என்னங்க அம்மா, என்னங்க என்னங்க. அழகிக்கு தீபா யாருன்னு தெரியக்கூடாது. அவ இங்கதான் இருக்கான்னு அழகிக்கு ஒரு நாள் தெரியவே கூடாது. அழகி ஒரு நாள் கூட தீபாவை கண்ணால பார்க்கவே கூடாது. என்னங்க என்னங்க. ஐயோ மறந்துட்டேன். வந்துடா வந்தேன். நீ எங்க ஏற வர? சாரிம்மா, நான் எதையோ யோசிச்சுட்டு இருந்தேன்னா ஒண்ணு வந்துட்டு. சரி வா, என் பக்கத்துல வா. என்னம்மா, ஏன் எதுக்கு? கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்ல? உங்களை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்துட்டேன். சரி வா. என்ன பார்க்காம உனக்கு இருக்க முடியல? உங்களை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியலங்க. சரி, உன் கூடயே தானே இருக்கு. சரிங்க. உன்னை பார்த்துக்கிட்டே தாண்டி இருக்கணும் போல இருக்குது. ஏங்க அன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. அது ஒண்ணு இல்லையே சார், சும்மா தான் இருக்கேன். அது வீட்லயே இருக்கேன்னா அது மட்டும் இல்ல, உனக்கு வேற டெலிவரி டேட் நெருங்கிட்டே போதா, அதான் கொஞ்சம் பயமா இருக்கும். அதான் அதை யோசிச்சுட்டு இருப்பேன். மற்றபடிலாம் ஒண்ணு இல்லம்மா. வேற ஒண்ணும் இல்லல்ல. சே, எனக்கு என்ன இருக்க போது வேற? டெலிவரி நினைச்சு கொஞ்சம் பயமா இருக்கும், அவ்வளவுதான். அதான் ஒண்ணும் செய்யாதுங்க. அதெல்லாம் நான் நார்மலா பெத்து எடுத்துருவேன். மூத்த பையனே பெத்து எடுத்துட்டேன். ரெண்டாவது குழந்தை தானே, ஈஸியா தான் இருக்கும். ஒண்ணும் செய்யாதுல்ல? ஒண்ணும் செய்யாது. ஆனா நீ ரொம்ப கத்துக்கிட்டே போற. கத்துக்கிட்டே போறல்ல, அத்தையும் அப்படிதான் சொன்னாங்க. ஏன்? கருப்பாயிட்டே போனா ஆம்பளை பையன் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியா? கருப்பமா இருக்க பொண்ணு எப்பவுமே இருக்கதை விட கொஞ்சம் பளபளப்பா அழகா இருந்தா பொண்ணுனும், அழகா இருக்க பொண்ணு கருங்கருன்னு தேஞ்சி போய் இருந்தா பையனும்னு சொல்லுவாங்க. ராஜாக்கு இப்படி இருந்த? ராஜாவுக்கு எனக்கு சரியா ஆகாரமே கிடைக்கல, அதனாலே நான் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தேன். சரி, அத பத்தி இப்ப பேச வேண்டாம், என்னால தாங்க முடியாது. சரி, வயிற்றுக்க பாப்பா என்ன சொல்லுது? அப்பா கூடயே இருக்கணுமா. அப்படியா? ஆமா. ஐயோ ஐயோ குழந்தை. நீங்க பக்கத்துலயே இருந்திருக்கலாம்ல, என் பக்கத்துல தானே அவளை இருக்க சொன்னேன். இல்ல, உன் பக்கத்துல படுத்து இருந்தேன், அசந்து தூங்க ஆரம்பிச்சுட்டேன். தூக்கத்துல உன் மேல கை பற்றக்கூடாதுல்ல, பயமா இருந்தது, அதான் எந்திரிச்சு வந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது, கோழி மிதிச்சு குஞ்சுக்கு ஒண்ணும் ஆகாது. இருந்தாலும் பயமா இருக்குல்ல.
அவன் எங்க நம்ம கிட்ட சேர்ந்தான், ஃபுல்லா ரோஹித் தான். அத்தையை நான் இன்னைக்கு பார்க்கவே இல்லை. ஒரு கம்பெனி விஷயமா வெளில போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஈவினிங் வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. ம் சரிங்கங்க. ஏன் அப்படி பார்க்குறீங்க? பார்க்கணும் போல இருந்தது. என் பொண்டாட்டியே பார்க்க கூடாதா? பார்த்ததுனால தானே. போதும் போதும். வர வர நீ நல்லா பேச படிச்சுக்கிட்டல நீ. ஆ, எல்லாம் உங்க கூட சேர்ந்துதான். அப்படியா? ஆனா இப்ப நீ நல்லா பேசுன. சரி, எனக்கு தூக்கம் வருது, வா. ஒன்னும் வேண்டாம். ஏய், நிஜமாவே எனக்கு தூக்கம் வருதுடி. அதான் ஒண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு. அது நீ அப்படிதான் சொல்ல, வா. ஏங்க, சொல்லு. எனக்கு டெலிவரி அப்போ நீங்க என் கூடயே இருப்பீங்கல்ல? ஆமா, உன் கூடயே தான் இருப்ப. என் கூடயே தான் இருக்கணும், சரியா? என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. இப்பமே சொல்லிட்டேன். நீங்க என் கூட இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும். உன் கூட தாண்டி இருப்ப, எங்கேயும் போக மாட்டேன். உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். அப்படிதான் அன்னைக்கு சொன்னீங்க, ஆபீஸ்க்கே போக மாட்டேன்னு. ஆனா நீங்க போனீங்கல்ல. அதான் இனி போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். இது ஒரு நாள் போக மாட்டேன். ஏங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லையா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, எப்பவும் தனியா இருந்து யோசிக்கிறீங்களே, அதான் கேட்டேன். அது ஒண்ணு இல்ல, அது ஒண்ணு இல்ல. ஆபீஸ்க்கு போட்டாலும் சில யோசனைகள் இருக்கும்ல, அதெல்லாம். மத்தபடிலாம் எதுவும் இல்ல. நீ அதெல்லாம் நினைக்காத. அதெல்லாம் தூக்கி தூர போட்டு உன் கூட தாண்டி நான் இருப்பேன். என் கூட தான் இருக்கணும். உன் கூடயே தான் இருப்பேன். என் ரசத்தி கூட தான் இருப்பேன். அப்படியே படுத்து தூங்குவியா? நான் ஒண்ணு தாளாட்டுவேன். நிம்மதியா தூங்கு. நான் இப்படியே மடியில போட்டு உன்னை தாளாட்டுறேன். சரிங்க. அப்படியே கண்ணை மூடி தூங்கு. என் தோலை சாஞ்சுக்கிட்டியா? நிம்மதியா இருக்கணும். உன் கூட நான் இருக்கேன்ல, உன் புருஷனா இருக்கும் போது நீ எதுக்கு பயப்படுற? நான் என் தங்கத்தை நல்லா பாத்துப்பேன். சரிங்க. நீ பயப்படாம தைரியமா இருந்தாதான் பாப்பாவும் தைரியமா இருக்கும். பயமா இருக்கா? இல்லங்க. பயப்படாத, நான் இருக்கேன்ல. நீ பயந்தா எனக்கும் பயமா இருக்கும்டி. இல்லங்க, நான் தைரியமா தான் இருக்கேன். இப்போ உங்க மடியில இருக்கேன்ல, அதான் எனக்கு சுகமா இருக்கு. தூக்கமா வருது. நான் தூங்கட்டா? சரி, வா தூங்கு வா. எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கல. அவங்களுக்காக இவங்களுக்காக நான் வாழ்ந்தது போதும். எனக்காக நான் வாழணும். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? எப்படியாவது உன்னை வச்சு காப்பாத்துங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? அந்த நம்பிக்கை மட்டும் போதும். உனக்கு ஆடம்பரமா வாழ ஆசை இருக்குதா? உங்க கூட வாழணும். நீரின் மகன் எந்தன் காதலன், நீரின் கருணையில் வாழுவான், இன்று நாளைக்குள் மீளுவான், எனது பெண்மையை ஆளுவான், என்னை மீண்டும் தீண்டும் போது காதல் தேவன் இருமுறை முதல் இரவு தருவான். ஐ லவ் யூ. ஐ லவ் யூங்க. எங்க ஆடம்பரம் வேணும்னு கேட்டு வேணும் பயந்துட்டேன். என் ஆடம்பரம் பார்த்தா நீங்க என் கிட்ட தாலி கட்டுனீங்க. நான் மட்டும் உங்ககிட்ட ஆடம்பரத்தை எதிர்பார்க்கறது. பாடுறதுக்கு ஆடம்பரம் தேவையில்லை, நல்ல மனசு, புரிதல். நான் என்ன சூழ்நிலை இருந்தேன்னு தெரிஞ்சோம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, உங்க அன்பு மட்டும் போதுங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஷோ, என்னங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி பார்த்தா நான் தான் உங்களுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். வேண்டாம், நம்ம ரெண்டு பேருமே தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம். உங்க அப்பா ஏத்துக்கிடுவாரா? ஏத்துக்கிட்டாங்க இருப்போம். இல்ல நமக்குன்னு ஒரு குடிசை இல்லாமல போயிடும். மாட மாளிகையில பிறந்துட்டு குடிசை. நீ எங்க இருக்கியோ அங்கதான் எனக்கு மாட மாளிகை. நீ என் கூட இருந்தா போதும். உன் அன்பு, உன் பாசம் எனக்கு இருந்தா போதும். ஐ லவ் யூங்க. இத மட்டும் சொல்லிக்கிட்டே இரு, போதும். ஏய் நவீன், என்னடா இது? நான் என் மனசுக்கு பிடிச்சவள கல்யாணம் பண்ணிருக்கேன். இவதான் என் பொண்டாட்டி, இந்த வீட்டு மருமக. அப்போ காவியா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா? கேவலம், பணத்துக்காக என்ன அவகிட்ட வித்துட்டீங்கல்ல. ஒரு ரேஸ்ல அவளை தோக்கடிச்சு நான் ஜெயிச்சுட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட பணத்தை கொடுத்து என்ன அடிமை வலைக்கு வாங்கினவா தானே? இதெல்லாம் மறுபடி உனக்கு மனைவி புருஷ மனைவி வாழ்த்துங்கிறது மனசு சம்பந்தப்பட்டதுப்பா. பணத்துக்காக என்ன அடிமையை வித்துட்டு அதுக்கு பேரு கல்யாணமாப்பா. நான் ஒரு நாளதான் கூட வாழ்ந்திருப்பேனா? இல்ல என் நகை தான் அவன் மேல பட்டிருக்குமா? கல்யாணம் ஆகியும் ஆகாத மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். சரி, ராட்சசியா இருந்தாலும் பரவாயில்ல, மனைவியை நான் நேசிக்கதான் செஞ்சேன். ஆனா அவன் என் காதலையும் புரிஞ்சுக்கல, என்னையும் புரிஞ்சுக்கல. என்ன அடிமையா வைக்கிறதுதான் அவன் முழு கவனமும் இருந்தது. சரி, கல்யாணம் பண்ணிட்டோம், நம்ம புருஷங்கிற கொஞ்சமாவது மரியாதை விடுங்கப்பா, ஒரு பாசமாத அவ கிட்ட இருந்துதா. நான் எதுக்குப்பா இப்படி என் வாழ்க்கையை தியாகம் பண்ணணும்? நான் யாருக்காக தியாகம் பண்ணணும்? என்ன பணத்துக்காக வித்த உங்களுக்காக நான் தியாகம் பண்ணணுமா?
இல்ல அவளை நான் தோக்கடிச்சிட்டேங்கிறதுக்காக காலத்துக்கு என்ன அடிமை வைக்க நினைக்கிறேன். அவளுக்காக நான் இப்படி வாழணுமா? சொல்லுங்கப்பா. எனக்கு பதில் தெரியலடா. ஆனா அவ உன்னை வாழ விடுவாளா? இப்ப கோர்ட்டு கேஸ்னு போனா நீ இந்த பொண்ணு கூட வாழ முடியாது. இந்த பொண்ணும் சேர்த்து உங்களுக்கு தண்டனை அனுபவிக்கணும்டா. பரவாயில்ல மாமா, என் புருஷன் எங்க இருக்காரோ அங்க நான் இருந்துக்கிடுதேன். புரியுதாப்பா? இதுதான்ப்பா புருஷ பொண்டாட்டி வாழ்க்கை. அவர் எங்க இருந்தாலும் நான் கூட இருக்கேன்னு சொன்னா பாருங்க. இதுதான்ப்பா புருஷ பொண்டாட்டி வாழ்க்கை. பேருக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காள, அவ கூட எப்படிப்பா என்ன வாழ சொல்றீங்க? எனக்கு உண்மையா இல்லாதவ கூட நான் எப்படிப்பா வாழ முடியும்? ஊர் மெப்புக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவ இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கா. வெளியில சொல்றதுக்கு அவமானமா இருக்குப்பா. இவள் அந்த செல்வா ஏறெடுத்து பாக்கலன்னு அந்த செல்வ வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்கு தென்மாநிலத்துக்கு போயிருக்கா. எப்படிப்பட்டவளா இருப்பாப்பா? எனக்கு உண்மையா இல்லாதவா எப்படிப்பா என் மனைவியா இருக்க முடியும்? உன் நிலைமை எனக்கு புரியுதுடா. இந்த முடிவை நீ எனக்காவது துணிஞ்சு எடுக்க மாட்டியான்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்பா, ஆமாடா, இன்னைக்கு நீ எடுத்த முடிவை நீ என்னைக்காவது துணிஞ்சு எடுக்க மாட்டியான்னு நானே பல நாள் ஆசைப்பட்டிருக்கேன். பணத்துக்காக நான் உன்னை விக்கலடா. சூழ்ச்சியில நான் ஏமாந்துட்டேன். அவ காட்டின மாயான அன்புக்கு நான் மயங்கிட்டேன்டா. மாமா அப்பான்னு அவ பேசின வார்த்தையில நான் நம்பிட்டேன்டா. அதனாலதான் பொறுப்பு இல்லாம இருந்த ஒண்ணு அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தாண்டா அவ சீருபை எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. இதுல இருந்து உன்னை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியாம தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு நீ துணிஞ்சு முடிவெடுத்திருக்க. ஆனா உங்க ரெண்டு பேரையும் அவ வாழ விடுவாளா? அப்பா, சட்டம் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. இவ என் மனைவி. இவ கூட நான் வாழ்வேன். கஷ்டப்பட்டுட்டாலும் பரவாயில்லப்பா. மனசுக்கு பிடிச்ச கூட நான் சந்தோஷமா வாழணும் ஆசைப்படுறேன். எனக்கும் குழந்தை கூட்டிட்டு வாழணும் ஆசை இருக்குப்பா. என்ன இது? என்ன இது? பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். அவ என்ன பண்றான்னு பாத்துக்கலாம். அதான் நீதான் அவன் கூட வாழலையம்மா. வாழலனா வாழலனா உன் பையன் இன்னொருத்தி கல்யாணம் வந்துருவானா? அம்மா, ஒண்ணு நீ வாழ்ந்துருக்கணும், இல்ல அவனை வாழ விட்டுக்கணும். ரெண்டு இல்லாம அவனை சித்திராதப்படுத்துறது பாவம். அவன் அப்படித்தான் வாழணும். எதுக்காக என் புள்ள அப்படி வாழணும்? ஏன்னா உன் புள்ள என் கட்டுல தாலி கட்டியிருக்கான். தாலி கட்டுறதுனால புருஷமா நாட்டி கிடையாதுமா. ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு வச்சு பாசம் காட்டி அக்கறையா இருந்து ஒத்துக்கொத்தர் விட்டு கொடுத்து போற பேர் தான் புருஷமா நாட்டி வாழ்க்கை. என் பிள்ளைக்காக இதுல ஏதாவது ஒண்ணு நீ பண்ணிருப்ப. அவன் இன்னைக்கு பண்ணிட்டு வந்தது தப்பு இல்ல. ஓ, தப்பு இல்ல. தப்பு இல்ல, அவன் வாழணும். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் பையனை வாழ விடு. அப்பா, எதுக்குப்பா அவகிட்ட எல்லாம் கெஞ்சுக்கிட்டு? அவ சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுக்கட்டும். இவ என் மனைவி. நான் இவ கூட தான் வாழ்வேன். ஹேய், எவாடி இவனை மயக்குறதே? பயப்படாத, நான் இருக்கேன். நான் எதுக்கு பயப்படணும்? ஹேய், யாரை எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? இந்த வட்டிய போனகிட்ட பொருளை வசதி பேசுனேன். இவனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? இந்த பொண்ணு தைரியசாலியா இருக்கா. புருஷனை பொண்டாட்டி மயக்கணும்னு அவசியம் இல்ல. பப்பாட்டி தான் மயக்கணும். நான் பொண்டாட்டி, நீ? ஏய், நீ என்னடி பேசுற? இன்னொரு வட்டிய பொண்டாட்டி நீ வான்னு பேசுனேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாமு போலாம் வா. ஏய், எங்க கூப்பிடுற? இன்னொரு வட்டிய புருஷனை ஓயில கூப்பிட்ட சரட கொளி தண்டி புதைச்சிருவேன். ஹேய், புருஷனை மயக்கி தாலி கட்டிட்டு என்னடி பேசுற? இப்பதான் சொன்னேன், பொண்டாட்டிக்கு புருஷனை மயக்கணுங்கிற அவசியமே இல்ல. அப்ப நீ மயக்கி தான் தாலி கட்டி இருக்க. நவீன், நீ தப்பு பண்ற. இன்னொரு வாட்டி நான் பேசுறது கூப்பிட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதான் தென் தமிழகத்துக்கு போய் யார் வரைக்கும் நாசமாக்குன்னு போனீங்க. போக வேண்டியதானே? அவனை பத்தி தெரியாம அவனுக்கு நீ ஆப்பு வைக்க போன. பச்சா இல்ல உனக்கு ஆப்பு. என்ன சொல்ற? உனக்கு இந்த ஆப்பு வச்சதே நானா? யார் இவ? யாரிவா இல்ல, செல்வாவோட அம்மா. செல்வா அம்மாவா? என் புள்ள வாழ்க்கையவா நீ நாசமா நினைச்ச? என் புள்ள வாழ்க்கைய நாசமாக்க நினைச்சா இப்படிதான் வாழ்க்கையை இழக்க வேண்டியது இருக்கும். நீயும் அந்த தீபாவும் என்னென்ன பிளான் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். செல்வா வாழ்க்கையில எப்படிலாம் விளையாடலான்னு நீங்க என்னென்ன பிளான் போட்டிருக்கீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அதான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். அப்போதாண்டி உன் வாழ்க்கை வரலாறு எனக்கு தெரிஞ்சது. தான் குடும்பத்தை கவனிக்காம அடுத்த குடும்பத்தை கெடுக்க நினைச்சா இப்படித்தான் ஆகும். இப்போ இந்த நவீன் கல்யாணம் பண்ணிருக்க பொண்ணு நல்ல பொண்ணு. வயக்காட்டு வேலை பார்த்தாதே அவ புருஷனை காப்பாத்திக்கிடுவா. எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு. அம்மா, ஐயா, இந்த அம்மா ரொம்ப நல்ல பொண்ணு. பணம் காசு இல்லதான், ஆனா குணத்துக்கு ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க பையனை நல்லபடியா பாத்துக்கிடுவா. உங்க பையனை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கா. ஆமாப்பா. இப்பமே நான் கோர்ட்டு கேஸ்னு போறேன். போ, உனக்கு தேவை புருஷன் இல்ல சொத்து தானே. கோர்ட்டே உனக்கு வாங்கி கொடுக்கும், எடுத்துக்கிட்டு போ. டேய் நவீன், கோர்ட்டுக்கு போய் சிஎம்சன் கேப்பா, என்ன பண்ண போற? இத்தனை சொத்து அவளே வச்சுக்கிட்டா. எனக்கு என் மனைவி போதும். கேட்டதா? சொத்து வேண்டாமா, கெட்டின பொண்டாட்டி போதுன்னு சொல்லிட்டா. கோர்ட்டுக்கு போனாலும் இந்த சொத்து உனக்கு தரதான் போறாங்க. அதுக்கு இவனை எழுதி கொடுத்துருவா, அள்ளி போறக்கிட்டு போடே. இல்ல, எனக்கு இந்த சொத்து வேண்டாம். அந்த நவீன் தான் எனக்கு வேணும்.
நவீனை விட உனக்கு இங்க நிறைய பெஸ்ட் தெரிஞ்சாங்களே. கொன்னுடுவேன். டேய் நவீன், இந்த சொத்து போனடா. என்கிட்ட இருக்க சொத்தை பாதி தாரையா வச்சு பொழிச்சுக்க. இல்லம்மா, அழகான ஒரு பொண்ணை கொடுத்துருக்கீங்க. அதை வச்சு வளர்றதுக்கு என்கிட்ட கொஞ்சம் தன்னம்பிக்கை இருக்கு. நான் வாழ்க்கையில முன்னேறிடுவேன். பாத்தியா, ஒரு பொண்ணு ஒரு ஆணுக்கு கொடுக்குற தைரியம் தன்னம்பிக்கை இதுதான். ஒண்ணுமே இல்லாத இடத்துல உருவாக்குறவதா ஒரு நல்ல பொண்ணு கிடையாது. ஒரு நல்ல பொண்ணு அவனுக்கு மனைவியா கிடைச்ச உடனே ஒண்ணு இல்லாத இடத்துல நான் உருவாக்குங்கிற தன்னம்பிக்கை அவனுக்கு இருக்குது. உன்ன மாதிரி மோசமான ஒரு பொண்ணு அவன் வாழ்க்கையில இருந்தனால இத்தனை சொத்து இருந்தும் தாமலே அவன் நம்பிக்கை இல்லாம இருந்தான். அதான் உனக்கும் இந்த பொண்ணுக்குள்ள வித்தியாசம். ஒரு பழமொழி உண்டு, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. புத்தி உள்ளவ வீட்டை கட்டுவா, புத்தி இல்லாதவ அந்த வீட்டை தான் கையால இடிச்சு போடுவான்னு. அது எவ்வளவு 100% உண்மையா இருக்கு பாத்தியா? இந்த பொண்ணு புத்திசாலி, நீ முட்டாள். ஒரு நல்ல ஆண்மகன் உனக்கு கணவனா கிடைச்சு அவனை தவற விட்டுட்ட. இந்த பொண்ணு அந்த பொக்கிஷத்தை எடுத்து வச்சுக்கிட்ட. உனக்கு இதோட வலி இப்ப புரியாது. இப்ப உன் உடம்புல இள ரத்தம் ஓடுது, அதனால நீ ஆடுற. இந்த ஆட்டம் முடிஞ்சு உன் ரத்தம் சுண்டி உன் சொத சுருங்கும் போதுதான் நீ செய்யற தப்பெல்லாம் உன் கண்ணு முன்னாடி வந்து உன்னை வாழவும் முடியாம சாக விடாம உன்னை படாத பாடுபடுத்தும். நான் சொன்னது நிறைவேறதா இல்லையான்னு பொறுத்திருந்து பாரு. ராஜகிரி சொன்ன சரியா இருக்கும். ஆமா, இவங்க ரெண்டும் வாழறதுக்கு எதுவும் பிரச்சனை வராத. பிரச்சனை பின்னாடி இருக்கோதானே கொடுக்கணும். அவளை எப்படி சரி கட்டணும்னு எனக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் நான் ஒண்ணா வாழ விட மாட்டேன். நீ என்ன சொல்றது? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுவாங்க. அவங்கள சேர்ந்து வாழ வைப்பா இந்த ராஜகிரி. அவ கிடக்கம்மா, என் மனைவியை நான் எப்படியாவது வாழ வைப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. அடைக்கிறேன்னு உங்ககிட்ட வந்தப்போ என்னை கைவிடாம இதற்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. நல்லா இருமா, நல்லா இரு. உன் குணத்துக்கு நீ நல்லா இருப்ப. உன்னதான் அவன் நம்பி வந்திருக்கான். அவனை நல்லபடியா பாத்துக்க. சரிங்கம்மா, அவனை நான் நல்லா பாத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்கம்மா. எங்க என் புள்ள வாழ்க்கை முடிஞ்சு போச்சோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஐயா, பிள்ளைங்கன்னா தப்பு பண்ணதான் செய்யும். அவங்க நல்வழிப்படுத்துறது நம்ம கடமை. நீங்க தெரிஞ்சு ஒண்ணு அந்த ராட்சசிக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்கல, நல்லா வாழ்வாங்கன்னு நம்புனீங்க. அதுக்கு அவ துரோகம் பண்ணிட்டா. அதுக்காக நீங்க உங்க பையனை அப்படியே விட்டுருக்க கூடாது. தப்புதான். பாவம், 4-5 வருஷம் அவன் நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டான். கிழவி, உன் புள்ளையா அப்படி இருக்கானே இப்பதானே தெரியுது. ஓ, உன் புள்ளையாச்சே, அதான் அவன் அப்படி இருக்கான். என் வாழ்க்கை நாசம் பண்ணல. உன் குடும்பத்துல நீ ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்க முடியாது. என் குடும்பத்துல ஒருத்தர் மேல கூட நீ கை வைக்க முடியாது. இந்த ராஜகிளி இருக்கா. ஓ, வயசான கிழவி நினைக்கிறியா? உன்னை விட எனக்கு ரத்தம் சூடாதான் இருக்குது. உனக்கு உடம்பு தான் இளமை, எனக்கு என் மனசு இளமை. உடம்பு பலத்தை விட மன வலிமை தான் ஜெயிக்கும். உன்கிட்ட இருக்குது வெறும் உடம்பு பலம், என்கிட்ட இருக்குது மனபலம். மோதி பார்க்கலாமா கிழவி? மோதி பார்க்கலாம். மோதலுக்கு எனக்கு ஆசைதான். இப்போ இல்ல, எப்பவுமே என் அழகியும் செல்வாயும் பிரிக்கவே முடியாது. பிரிச்சு காட்டுவா இந்த காவியா. அது நடக்காது. நடத்தி காட்டுவா இந்த காவியா. அது இந்த அம்மு உயிரோட இருக்க வரைக்கும் நடக்காது. இந்த சொத்து சுகம் இல்லாம அவனை வச்சு நீ சந்தோஷமா வாழ்ந்துருவ. அவனுக்கு குடிஞ்ச சூவ கூட போட தெரியாது. அவன் வீட்டுக்குள்ளே செப்பல் போட்டு நடக்கிறவ, நீ வாழக்குடிசையில பிறந்தவ. எப்படி என் புருஷனை எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். மாமா, உங்க பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அவரை நான் எங்க கூட்டிட்டு போறேன். கஷ்டமோ நஷ்டமோ நாங்க சேர்ந்து அனுபவிச்சுக்கிட்டோம். ஆனா நீங்க அனுபவிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் வாழ்க்கையில முன்னேறிடுவோம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்ப வந்து நிச்சயமா உங்களை கூட்டிட்டு போறேன் மாமா. நல்லா இருமா. கஷ்டமோ நஷ்டமோ நாங்க பாத்துக்கிட்டோம்னு சொன்ன பாரு, என் பிள்ளை இனி சந்தோஷமா இருப்பான். என்ன பத்தி கவலைப்படாதம்மா. நீ சொன்ன மாதிரி நல்லா வந்ததுக்கு அப்புறம் என்ன கூட்டிட்டு போ. போ, வீட்டுக்கு போலீஸ் வரும். பரவாயில்ல, என் புருஷனுக்காக நான் எதையும் சமாளிக்க ரெடியா தான் இருக்கேன். இவனுக்காக இன்னொரு வாட்டி அவரை இவனு சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்போ அவர் ஏன் புருஷன். நான் இன்னும் டைவர்ஸ் பண்ணல, மறந்துடாத. மிருகத்துக்கு தாலி கட்டினா அதுக்கு பேர் கல்யாணமா? அப்படி சொல்லுமா. வாங்குங்க போலாம். சரி அப்பா, என்னை பத்தி கவலைப்படாதீங்கப்பா. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏதோ பெரிய நரகத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்குப்பா. புது வாழ்க்கை வாழ போறேன். நிச்சயமா நான் சந்தோஷமா தான்ப்பா இருப்பேன். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. எப்போ உன் மனைவியை பார்த்தனோ அப்பமே எனக்கு நம்பிக்கை வந்துட்டுடா. இனி நீ சந்தோஷமா இருப்பானே. ஹலோ, போதும், இது வரைக்கும் நீ ஆடினதெல்லாம் போதும். இனி என் புள்ள வாழட்டும். எப்படி வாழ்றான்னு நானும் பாக்குறேன். வாக்க தானே போற. வாங்குங்க, நம்ம போலாம். சரி வா. இனி உன் வீட்டுல ஒரு நாள் நிம்மதி இருக்காது. என் செல்வா பத்தி உனக்கு இன்னும் தெரியாத. அவனை பத்தி சொல்றேன் கேட்டுக்க. அவன் இப்போ கொஞ்சம் சாந்தமா இருக்கான். அவன் பொண்டாட்டிக்காக. அவன் பொண்டாட்டி சுத்தம் பண்ணி விளையாடுன அவன் சுயரூபம் உனக்கு தெரியும். வேணா செக் பண்ணி பாரு.
இந்த கிழவி என்ன உளறிக்கிட்டு இருக்கா? வேணா செக் பண்ணி பாரு. செல்வாவோட உண்மையான சீர்வா உனக்கு என்னன்னு தெரியும். வீணா ஒத்தி அழிஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்தேன். நீ அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. அவங்க யாழத்தான் அழிவனு. விதியை யாரால மாத்த முடியும்? செல்வா பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் தென் மாவட்டத்துக்கு வா. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணு. யோ, போதும். வயசுக்கு மரியாதை கிடையாது, கெட்டவனுக்கும் மரியாதை கிடையாது. ஒளிவு காலம் நெருங்கிட்டு. எல்லாருமா சேர்ந்து என்ன இப்படி பண்றீங்கல? ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்க முடியாது. அப்படி செல்வா பத்தி என்னதான் இருக்குது? இந்த கிழவி இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு போறா. அப்படி செல்வா என்னதான் பண்றா? செல்வா கொஞ்சம் பொறுமையா போலாம். கொஞ்சம் வாழை அதிகமா ஆட்டிட்டான்னு நினைக்கிறேன். முடிச்சிரு. நம்மளை எடுத்தவன் சொல்லி ஒருத்தன் கூட இருக்க கூடாது. இவனுக்கு கொடுக்கறத பார்த்துட்டு மத்தவன் எடுக்கிறதுக்கு பயப்படணும். செல்வா இந்த நேரத்துல எந்த நேரமா இருந்தானே நம்மளை எதுக்குறவன் ஒருத்தனும் இருக்க கூடாது. வீட்டுல அழகி. ஐயோ, அழகி நம்ம ஞாபகம். சரி, நான் கிளம்புறேன். அவ முடிச்சிருப்பா. செல்வா கொதைய முடின்னு சொன்னேன். போங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். என் செல்லம், இங்க வாய. நான் பேச மாட்டேன். நான் என்ன சொல்லிட்டு தூங்குனேன்? இங்கதமா இருந்த போய் நான் வீடு முழுக்க தேடினேன். தோட்டத்துல இருந்தேன். இங்க இருந்தா உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமா? அவன் ராஜா வேற விளையாண்டுகிட்டே இருந்தான். சத்தம் கிட்ட நீ முடிச்சிருவல்ல. அதான் நான் ரோஹித் ராஜா அப்படி தோட்டத்தை விளையாண்டுட்டு இருந்தோம். போய் ரோஹித் அண்ணா வீட்லயே இல்ல. எப்படி கண்டுபிடிச்சா? இல்லையா? ரோஹித் அண்ணா பைக்கே இல்லையே. நான் தான் வெளி கிரவுண்ட் வரைக்கும் போயிட்டு வந்தேனே. உன்னை அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கானா சொல்லலையா? வீட்டு வாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கானா இல்லையா? என்ன திட்டுறீங்களா? இல்லையா? உன்னை போய் நான் திட்டுவேனா? இல்ல தங்கம், அங்க டைல்ஸ் எல்லாம் போட்டுட்டு வலிவி விழுந்துடக்கூடாது இல்ல. அதான் நீ வெளியில காமெண்ட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. எதுக்கு என்ன வீட்டை வெளியில அனுப்ப மாட்டேங்க? இல்லம்மா, இந்த மாதிரி நேரத்துல நீ வெளியில எல்லாம் போனா இதான் ஆயிடக்கூடாது இல்ல. என் செல்லோ என் பட்டி தங்கல. ஆமா, பாப்பா என்ன சொல்லிட்டு இருக்கா? அவ உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கா. அப்படியே சொன்ன? ஆமா. அழகு என் பொம்மை. நீங்க ஒண்ணு என்ன கொஞ்சம் வேண்டாம். நான் கொஞ்சாம அழகு தங்கத்தை கொஞ்சிக்கிட்டானே இருப்பாங்க. ஒன்னும் வேண்டாம். நீங்க வீட்லயே இல்ல, போய் சொல்றீங்க. நான் கத்தி கத்தி கூப்பிட்டேனே. கத்தி கத்தி கூப்பிட்டியா? என்னது தான் உடம்பு? நீ இப்பெல்லாம் பண்ணாத. சரி, நான் நீ வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டேன், போதுமா? அப்ப வெளியில போயிருக்கீங்க அப்படிதானே? இல்ல, தோட்டத்துக்கு தான். தோட்டத்துக்கு கூட நான் போக மாட்டேன்னு சொல்ல வந்தேன். நிஜமா? நிஜமாடியா தங்கம்? சரி வா, நான் தூக்கிட்டு போறேன். வா. என்ன கால வலிக்குங்க? சரி வா, கால் அமைக்க விடட்டா? சரி வா, இல்ல உட்காரு, நான் கால் அமைக்க விடுறேன். செல்வா, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சிட்டு. இதெல்லாம் நம்ம தோட்டத்துல தானே இருந்தான். ஐயோ, ஆமா செல்வா, தோட்டத்துல தான் இருந்தோம். ரெண்டு பேரும் சேர்ந்து என்னமோ மலுப்புறீங்க. இல்லடா இல்லடா. ஓகே செல்வா. உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. என்ன? அதான் ஒரு கம்பெனி லாஸ் ஆச்சுதே, அதுக்கு பலி இப்ப 3 கம்பெனி நம்ம கைக்கு வந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஒரு 3 கம்பெனி நம்ம கைவசம் வந்திருக்கு. 3 எடுத்துட்டேன். அந்த 3க்கும் நீ தான் முதலாளி. ஐயா போங்க. எதுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்துக்கும் இந்த அரண்மனைக்கு நீ மட்டும் தாண்டி வாரிசு. ஐயா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நீ வேண்டானாலும் நீ தான் இந்த குடும்பத்தோட வாரிசு. இங்க பாருங்க, சும்மா சும்மா என் பேர்ல எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு என் செல்வம் மட்டும்தான் வேணும். இதுக்கு தானடி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது. இங்க பாருங்க, நீங்க என் மேல பாசத்துல இதெல்லாம் பண்றீங்க. அது எனக்கு பிடிக்கலங்க. அது வெறுப்பா இருக்கு. இனிமேல என் பேர்ல எதுவும் பண்ணாதீங்க. அது என் சந்தோஷத்துக்காக ஒரு நேரத்துல இந்த சொத்த ஒரு பொண்ணுக்காக நான் இறந்தேன். ஆனா நீ எதுவுமே வேண்டாம், நான் மட்டும் போதும்னு நினைக்கிற பாரு. அதனால நான் உண்மைக்கு பைத்தியமா இருக்கு. என்னை இவ்வளவு நேசிக்கிறேன். நான் எவ்வளவு கொடுத்து வச்சவன். என்ன தூக்குங்க. சரி சரி வா, தூக்குறேன் வா. என்னை இப்படியே எல்லா பக்கமும் தூக்கிட்டு போவீங்களா? சரி. தங்கம், நான் உன்னை கேள்விப்பட்டேன். என்ன என்ன சொன்ன கோபப்படக்கூடாது. யார்கிட்ட எனக்கு கோவம்? யார் மேல வந்தாலும் எனக்கு உன் மேல மட்டும் கோவம் வரவே வராது. அதனாலதானே நான் தைரியமா கேட்க போறேன். சரி கேளு. நீங்க வீட்டுல தான் பொண்டாட்டி தாசனா இருக்கீங்களா? வெளியில போனா நீங்க அப்படி கிடையாதாமே. இல்லையே,
யார் சொன்னா? நானே கேட்டேன். நீ கேட்டியா? ஹே சும்மாடி, அதெல்லாம் இல்லையா? இல்ல, எனக்கு தெரியும். என் செல்வா வீட்லயும் சரி வெளியும் சரி என் சமத்துதான். ஆமாமா. யார் எப்படி சொன்னா? அன்னைக்கு நம்ம செக்கப்புக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம்ல, ஆமா. அப்ப 2 பேரும் பேசிட்டே போனாங்க. இவன் வீட்டுல தான் பொண்டாட்டி தாசனா இருப்பான், வெளியில சரியான முரட. இவன் ஒரு இடத்துல போய் நின்னாலே அங்க ஒரு பையன் நிக்க மாட்டான். அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது சொன்னாங்க. அது எவனாவது உன் காது பட பேசிருப்பாங்க. உனக்கே தெரியும், நான் வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன். நீங்க அப்பப்ப வெளியில போவீங்க, எனக்கு தெரியும். ஐயோ அழகு, எப்படி நோட் பண்ணி வச்சிருக்கா பாரு. சரி, இனி நான் வெளியிலே போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன். நீங்க பாருங்க, நீங்க மத்த நேரத்துல என் கூட இருக்கீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா என் டெலிவரி டைமிங் என் கூட தாங்க இருக்கணும். இல்லைன்னா எனக்கு பயமா இருக்குங்க. மொத பிள்ளைக்கும் நானும் அத மாதிரி தான் பெத்தெடுத்தேன். இந்த பிள்ளைக்கு அப்படி பண்ணிடாதீங்க. சரி சரி, இல்லடி, அப்படிலாம் பண்ண மாட்டேன்டி. இங்க பாரு, நீ அழுத என்னால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியாது. ஏன் இப்படி பண்ற? இங்க பாரு, நான் நீ எங்கேயுமே போக மாட்டேன், புரியுதா? உன் கூட தாண்டி இருப்ப, என் உசுரடி நீ. இன்னையில இருந்து உன்னை விட்டு நான் எங்க போக மாட்டேன், ஒரு மாதிரி தோட்டத்துக்கு கூட போக மாட்டேன். போக வேண்டாம், என் கூடயே இருங்க. ஏன்னா இன்னும் 1 மாசம் தான் டெலிவரிக்கு இருக்குது. எப்ப வேணாலும் டெலிவரி இருக்கலாம். இப்படி நீங்க திடீர்னு போயிட்டு வந்தீங்கன்னா எனக்கு பயமா இருக்குல்ல. சரி சரி, இனி ஒரு பக்கம் போக மாட்டேன். என்ன மன்னிச்சிருடி, என்ன மன்னிச்சிருடி. நான் நீ எங்க போக மாட்டேன். சரி. என் புருஷே உங்க புள்ள, உங்க புருஷன் எத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் விடுவிக்கவே மாட்டேங்கிறான். என்னென்ன சித்திராதப்படுத்துறானோ தெரியல அந்த ராட்சசே. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் அந்த அழகிய. சும்மா விடாத, நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். விடக்கூடாது, விடவே கூடாது அவளை. அழகிதான் அவனோட பலம். முடிச்சிருவா. இதுதான் சரியான சந்தர்ப்பம். அந்த அழகியால நாம இழந்தது யாராலும்? நாம அழகி செத்துட்டோன்னு தானே சொன்னோம். நம்ம வீட்டுல ஆம்பளைங்க இல்லாம பண்ணிட்டானே. எல்லாம் இந்த அழகியால வந்தது, அழகியால வந்தது. புள்ள வளர்த்துக்க லட்சணம். தப்புதான் தப்புதான். அத்தான் வெளியிலே அவனை விடவே இல்லையே. எதுக்காவது ஒண்ணு வெளியில வந்துதானே ஆகணும். அவன் வீட்டுக்குள்ளே பொத்தி பொத்தி பாதுகாக்கிறான். எத்தனை நாளே. அழகி இருடி, உனக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து நீ மீண்டு வரவே முடியாது. எங்களை இப்படி பண்ணிட்டு போனல, என் சாதி ஜனத்துக்கு தலை குனிய வச்சுட்டு போனல, இரு, உனக்கு பெருசா காத்துக்கிட்டு இருக்கே. இப்பொழுது நீ எப்பவுமே மீண்டு வர முடியாது. இனி நீ வாழ்க்கையில மீண்டு வர்றதே முடியாது.